வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பதிவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜாப் நேச்சர் பற்றி பார்க்க போகிறோம். அதில் நம்ம என்ன ஜாப் பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்து அறநிலைத்துறையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்து அறநிலைத்துறையை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போடுங்க, அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோவை தான் நம்ம பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி போடுறோம். நம்ம போடுற ஒரு வீடியோவும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான விளக்கமாக போடணும். அதனால் ஒரு வீடியோவை பற்றியும், அதாவது ஒரு ஜாப் நேச்சர், அதாவது அந்த ஜாப் டீட்டெயில்ஸை பற்றி நம்ம நல்லா விசாரித்து அதை பற்றி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடியவங்கள்ட்டையும் நம்ம பார்த்தீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவும் மேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா போடக்கூடிய ஒரு ஜாப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாப் டீட்டெயிலை பார்த்தீங்கன்னா தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜாப் பற்றியான பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நீங்கள் கவுன்சிலிங் போக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜாபோடைய நேச்சர் தெரிஞ்சு நம்ம பார்த்தீங்கன்னா எடுக்கலாமா வேணாமாங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வீடியோஸ்லாம் மேக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இந்த ஜாபை பற்றி இப்போ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இந்து அறநிலைத்துறை யார் யார் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா லேடிஸுக்குன்னே பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான டிபார்ட்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறோம். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப அமைதியான டிபார்ட்மெண்ட்டு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டான டைம் 10 to அந்த 5 மணி 5:30 மணி அந்த டைமுக்குள்ளே முடிஞ்சு போகிற ஒர்க்கு. அது மட்டும் இல்லாமல் சாட்டர்டே சண்டே கட்டாயமாக லீவ் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டு. அதுவும் இல்லாமல் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5:30க்கு மேலே நம்ம எந்த ஒர்க் வேணாலும் பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் இருந்து முடிச்சு கொடுத்துட்டு போகிற மாதிரியான ஒர்க்கு எதுவும் கிடையாது. இதையே பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோ இல்லை பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை பார்த்தீங்கன்னா எனி அதர் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் கொஞ்சம் ஒர்க்கை பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணி முடிச்சு கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க்கு இருந்துச்சு அப்படின்னா இருந்து நம்ம முடிச்சு கொடுத்துட்டு போகிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சாட்டர்டேலையும் ஒர்க் பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகள் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. சண்டேஸ்லேயும் வர சொல்லி ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. எந்த அளவுக்கு பெஸ்ட்டான டிபார்ட்மெண்ட்டு ரெவன்யூ இருந்தாலும் அதே மாதிரி ஒர்க்கு விஷயத்துலையும் அது கொஞ்சம் ரொம்ப அதிகமான டைம் எடுக்கக்கூடியது. ஆனால் இந்த இந்து அறநிலைத்துறையை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக 10 மணிக்கு நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா 5:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை முடிக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடலாம். அதுக்கு மேலே இருந்து முடிச்சு கொடுத்துட்டு வர மாதிரியான ஒர்க்கு இங்கே கிடையாது. ஸோ லேடிஸுக்கு ரொம்பவுமே பெஸ்ட்டான டிபார்ட்மெண்ட்டாக இதை நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த டிபார்ட்மெண்ட்டு ஸ்டேட் சீனியாரிட்டியை பேஸ் பண்ணி வர்றதுனால நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த ஏரியாவில் வேணாலும் நமக்கு போஸ்டிங் போடலாம். ஆஃப்டர் 2 to 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இந்து அறநிலையத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹிந்து ரிலீஜனாக இருந்தால் மட்டும்தான் இந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணி எடுக்க முடியும். எனி அதர் ரிலீஜனாக இருந்தீங்கன்னா இப்போது முஸ்லீமோ கிறிஸ்டினோ இருந்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் எடுக்க முடியாது. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த விஷயம்தான். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஹிந்து அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ண முடியும். இந்த ஜாபை நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை அவங்க பார்த்தீங்கன்னா நல்லா வெரிஃபை பண்ணி தான் இந்த டிபார்ட்மெண்ட்டை உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. இது ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா நல்ல டிபார்ட்மெண்ட்னு சொல்லலாம். காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா கம்மியான டிபார்ட்மெண்ட் இதுதான். இந்த டிபார்ட்மெண்ட்டில் 2 விங் இருக்குது. ஒன்று அக்கௌண்ட்ஸ் விங்கு, இன்னொன்று ஆடிட் விங்குன்னு சொல்லுவாங்க. இந்த அக்கௌண்ட்ஸ் விங்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு வரக்கூடிய பணத்தை பார்த்தீங்கன்னா வரவு செலவு எல்லாத்தையும் சரி பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா கணக்கு எழுதி டீட்டெயிலை பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணுறது தான் இந்த அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா காணிக்கை வர்றது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் நிலம் இருக்கிறது, கோயிலுக்குன்னு சில இடங்களை ஒதுக்கியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கடைகள் கட்டி வாடகைக்கு விட்டுருப்பாங்க. ஸோ அதில் வரக்கூடிய வருமானம், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லிட்டு சில இதில் பார்த்தீங்கன்னா நிலுவையில் கோவிலுக்கு சேர வேண்டிய தொகையெல்லாம் இருக்கும். ஸோ அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ண வேண்டியது இந்த அக்கௌண்ட்ஸ் விங்கோடைய ஒர்க்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆடிட் விங்குன்னு சொல்லுவாங்க. இந்த அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய கணக்கு வழக்கெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடியது இந்த ஆடிட் விங்கு. ஸோ இந்த 2 விங்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணும்பொழுது எந்த ஏரியாவில் நமக்கு பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குதோ அந்த இதுக்கு நம்மளை மாற்றி விடுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது 2 விங்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஈஸியான ஒர்க்கு தான். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியான பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டு. இந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ நீங்கள் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோ இல்லை பார்த்தீங்கன்னா வேறு
டிபார்ட்மெண்ட் போனீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது ரஷ்ஷாக மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும், மக்களோட நேரடி தொடர்பு அதிகமாக இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த ஒர்க்கை வந்து அதோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு ரொம்பவுமே கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட்னு சொல்லலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும்னு நினைக்கிற ஆளுங்களா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு குரூப் 2 குரூப் 1 அந்த மாதிரி படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, வேறு ஈவினிங் ஒர்க்கு நம்ம பர்டிகுலராக எதாவது பார்க்கணும், சாட்டர்டே சண்டேல கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா, உங்களுக்கான டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் தான். இந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அதர் ஒர்க்கையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணி பார்க்க முடியும். அதுக்கான சூப்பரான டிபார்ட்மெண்ட் தான் இந்த அறநிலைத்துறை டிபார்ட்மெண்ட்டு. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொமோஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் அசிஸ்டண்ட் ஆகிடுவீங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் பேப்பர்னு சொல்லிட்டு ஒரு 4 பேப்பர் இருக்குது. அந்த பேப்பர் எழுதி முடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் அசிஸ்டண்ட் ஆகிடலாம். அசிஸ்டண்ட்லேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரண்டென்ட் அந்த கேட்டகரிக்கு மாறுவீங்க. அது ஒரு 5லேருந்து 6 வருஷம் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த போஸ்டிங்க்கு போவீங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணக்கூடிய கேண்டிடேட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் இந்த போஸ்டிங் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா நீங்கள் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4லேருந்து போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த போஸ்டிங் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ப்ரெஷருங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பண்ணுற மாதிரியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து வெளில ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ணுற மாதிரியே எந்த இதுவுமே கிடையாது. எல்லாமே ஆஃபீஸ் ஒர்க் அப்படிங்கிறனால நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த டைமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கை முடிச்சுட்டு அழகாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடலாம். உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷருங்கிறத பார்க்கும்போது ரொம்ப கம்மியான டிபார்ட்மெண்ட்டு. இந்த டிபார்ட்மெண்ட் பற்றி நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. இந்த அறநிலைத்துறை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு இன்னும் சில எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது. இந்த அறநிலைத்துறைக்குன்னு சில எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த சில பேப்பர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா படிச்சிருக்கணும். அதாவது இந்த இந்து ரிலீஜனுக்காக சில பேப்பர்ஸ்லாம் இருக்குது. அந்த பேப்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருந்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் எழுத முடியும்னு சொல்லிட்டு சில இதெல்லாம் இருக்குது. அந்த எக்ஸாம் வேற, இந்த குரூப் 4ல பாஸ் பண்ணி போகக்கூடிய இந்த குரூப் 4 இந்து அறநிலைத்துறை எக்ஸாம் இது வேற. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் ஹிந்துவாக இருந்தால் மட்டும் போதுமானது. நல்ல மார்க் எடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது நல்ல பவர்ஃபுல்லான டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும், அமைதியான டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும். ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப கம்மி, நீங்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நார்மலாக ஒர்க் பண்ணலாம். ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதா இருந்தாலும் குரூப் 1 குரூப் 2 இந்த மாதிரி எக்ஸாம் படிக்கிறதா இருந்தாலும் இந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா படிக்கலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராகவே கன்சிடர் பண்ணலாம். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஜாப் டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணிவிட்டு அந்த டேட்டா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவை மேக் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு தெரிவிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்காக மேக் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்து அறநிலைத்துறையை பற்றி தெரியறது இல்லை. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டேட்டாஸ் நிறையா கலெக்ட் பண்ண வேண்டியது. அதை கலெக்ட் பண்ணி உங்களுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.